டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான மனைவி இருப்பாங்க, அப்பியரன்ஸ் வைஸ் அண்ட் குட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சில பேர் வந்து லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்டர் கோர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அந்த பார்ட்னர் கிட்ட ஏன் அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, பான் கிட்ட தான் அட்ராக்ட் ஆகிறாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை மைண்ட் ரீதியாவா? ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. செகண்டரி ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் வந்து சில காரணங்கள் இருக்குது. முதல்ல நல்லா தான் இருந்திருப்பாங்க ஆரம்பத்தில். சில மருந்துகள் எடுத்துக்கிட்ட பிறகு அல்லது கொஞ்சம் வயசான பிறகு ஏதோ சில காரணங்களால் சீக்கிரம் விந்து வர்ற மாதிரி இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு அற்புதமாக உலகத்தில் என்றைக்கும் இருந்ததில்லை. அவ்வளவு நல்ல வயகரா வந்து தூக்கி வச்சது. ஒரு உலகையே தலைகளாக புரட்டி போட்ட ஒரு மாத்திரை அது. உலகத்தில் எந்த ஒரு மருந்துக்கும் அந்தளவுக்கு ஒரு பரபரப்பு இந்த உலகத்தில் நடந்ததில்லை. உண்மையில் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு மாத்திரை தான். ஒரு மருந்தை போட்டுட்டு ஆண்மை குறைவு போக்க முடியுன்றது அது வரைக்கும் கற்பனையாக இருந்தது. மனைவி கூட நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் முதல்ல ஒரு மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுக்கு மேலே அவங்க பழகி போயிடுவாங்க. பினைல் எத்திலமைன்ற ஒரு ஹார்மோன் நமக்கு உடம்புல சுரக்கும். புதிதாக ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்க்கும்போது அந்த அட்ராக்ஷனில் அது ரொம்ப பீக்குக்கு போகும். உறவுலெல்லாம் ஈடுபடும்போது ரொம்ப உச்சகட்டத்துக்கு போகும். அட்ராக்ஷன் இருக்கும், எப்பயும் கூடயே இருக்கணும்னு தோணும். நாளாக ஆக அது நீடிக்க அந்த பிணையில திலமைன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு சில பேருக்கு 60 வயசு ஆனாலும் செக்ஸ் அப்படின்றது ஒரு விஷயமே இல்லை. சில பேருக்கு இப்போ 25லேருந்து 30 வயசுலேயே செக்ஸ் அப்படின்னா டென்ஷன் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை. எதனால இந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் வந்துடுது? செக்ஸ் பிரச்சனை வந்து எல்லா வயதினரிடையும் இருக்குன்றதான் உண்மை. ஆனால் வயது அதிகமாக அந்த பெர்சன்டேஜ் அதிகமாகும். சைனாவில் பண்ண ஒரு ஆய்வில் வந்து 20லேருந்து 25, 28 வயது உள்ளவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-20% பேருக்கு ஆண்மை குறைவு இருந்தது பார்த்து ஆய்வுகளில் கண்டுபிடிச்சாங்க. பல காரணங்கள், மன அழுத்தத்திலிருந்து இரத்த நாளங்களில் வர்ற பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்சஸ், நரம்பு பிரச்சனை, பைரோனி டிசீஸ் போல் ஆணுறுப்பில் வர்ற பிரச்சனைகள், இப்படி நிறைய மெட்டபாலிக் காரணங்கள், சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், போதை மருந்துகள் எல்லாமே காரணமாக இருக்கலாம். இதை சரி செய்ய முடியும் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது துல்லியமாக. இளம் வயசுலேயும் வரும். முக்கியமாக மன ரீதியான காரணங்களில் இளம் வயது உள்ளவர்களுக்கு வரலாம். கெமிக்கல்ஸ்னால் வரலாம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், போதைப் பொருட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். வயதாக ஆக அந்த இரத்த நாளங்களில் கொழுப்பு படர்ந்து அத்ரோமேட்டஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே லேயராக படர்ந்து இந்த சாக்கடை அடைக்கிற மாதிரி அதுவும் அடைச்சிக்கும். ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு ஆணுறுப்பு தான் முதல்ல அடி வாங்கும். நம்ம அதை நிறைய பேர் சீரியஸாக கூட எடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஹார்ட் அட்டாக் வரும். அதனால் ஆண்மை குறை வந்ததுன்னா உடனடியாக அவங்க மருத்துவரை நாடி ஒரு முழுமையான செக்கப் பண்ணிக்கிட்டு முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் சும்மா ஏதாவது ஒரு கடைகளில் மாத்திரை வாங்கி போடுறது, ஏதாவது நாட்டு வைத்தியம் பண்ணுறது, இது எல்லாமே ஆபத்தானவை. நிரூபிக்கப்படாத எந்த மருந்துகளையும் பயன்படுத்தக்கூடாது. என்ன காரணம் என்று வள்ளுவர் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன மாதிரி, நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்ற மாதிரி, நோய் முதல் நாடி அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். நாமளாக ஒரு மருந்துகளை சாப்பிட்றது கண்டிப்பாக ஆபத்தானது. டாக்டர், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் எதனால் வருது? ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனுக்கும் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைகள் தான். ஒன்று அதை ப்ரைமரி, செகண்டரின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ப்ரைமரி ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனாக எப்போதுமே அவங்களுக்கு சீக்கிரம் விந்து வர்ற மாதிரி இருக்கும். செகண்டரி ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் வந்து சில காரணங்கள் இருக்குது. முதல்ல நல்லா தான் இருந்திருப்பாங்க ஆரம்பத்தில். சில மருந்துகள் எடுத்துக்கிட்ட பிறகு அல்லது கொஞ்சம் வயசான பிறகு ஏதோ சில காரணங்களால் சீக்கிரம் விந்து வர்ற மாதிரி இருக்கலாம். பதட்டம், ஒரு புதிதாக ஒரு பெண்ணை பார்க்குறது, நிறைய காரணங்கள், மன ரீதியான காரணங்கள், உடல் ரீதியான காரணங்கள். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரத்த குழாய்களில் வர பிரச்சனை, நரம்புகளில் வர ஏற்றத்தாழ்வு, ஹார்மோன் குறைபாடு, இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், இவை எல்லாமே ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் உண்டு பண்ணலாம். இவற்றையும் தடுக்க முடியும் முற்றிலுமாக.
இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா ஒரு 5 லெவல் இருக்குது. ஆண்மை குறைவு, விந்து முந்துதல், சைஸு சின்னதாக இருக்குது, இதுக்கு எல்லாமே 5 லெவல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. லெவல் 1 வந்து மனநல ஆலோசனை, கவுன்சிலிங் அல்லது சில தெரப்பி. புதுசாக கல்யாணம் ஆகுது, அவங்களால உறவில் ஈடுபட முடியலைன்னா அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களால உறவில் ஈடுபட முடியாது. இது 2 பேருக்குமே காரணங்கள் இருக்கும். 100க்கு 4 பேருக்கு உறவில் ஈடுபட முடியாது. இது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து வாங்கிக்குவாங்க. இவர் ஆண்மை இல்லாதவர், என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டார். இன்றைக்கும் அது போய்கிட்டு இருக்குது. நாங்கள் திரும்ப திரும்ப இது சொல்லிகிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் இந்த மாதிரி விவாகரத்துக்கள் ஏராளமாக நடந்துகிட்டு இருக்கு. இதை முற்றிலும் தவிர்க்கலாம். இதுக்கு கவுன்சிலிங் தெரப்பி வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்பர் 1. பல கண்டிஷன்ஸுக்கு கவுன்சிலிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது மருந்து மாத்திரைகள். இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு அற்புதமாக உலகத்தில் என்றைக்கு இருந்ததில்லை. அவ்வளவு நல்ல வயகரா வந்து துவக்கி வச்சது. ஒரு உலகையே தலைகளாக புரட்டி போட்ட ஒரு மாத்திரை அது. உலகத்தில் எந்த ஒரு மருந்துக்கும் அந்தளவுக்கு ஒரு பரபரப்பு இந்த உலகத்தில் நடந்ததில்லை. உண்மையில் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு மாத்திரை தான். ஒரு மருந்தை போட்டுட்டு ஆண்மை குறைவு போக்க முடியுன்றது அது வரைக்கும் கற்பனையாக இருந்தது. 98ல் முதலாக வயகரா. அதுக்கப்புறம் அது சில்டனஃபில், தடலஃபில், வார்டனஃபில், அவனஃபில், உடனஃபில், இப்போ நிறைய ஜென்ரேஷன் வந்துருச்சு. நிறைய அற்புதமான மருந்துகள் இருக்குது. விந்து முந்துதலுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு டெபாக்சிட்டின் போன்ற மருந்துகள் இப்போ புதுசாக வந்திருக்கு. பழைய மருந்துகள் ஏற்கனவே நாங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த மருந்துகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ண முடியும். 2. 3வது லெவல் ட்ரீட்மெண்ட்டுன்னா ரீஜெனரேட்டிவ் மெடிசன், ஷாக்வேவ் தெரப்பி, ஷாட் இன்ஜெக்ஷன், நர்வ் ஸ்டிமுலேஷன், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சீப்பாக அவைலபிளாக இருக்குது. பெரும்பாலும் நிறைய பேர் இதில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். 4வதாக ஸ்டெம் செல் சிகிச்சை. இது ஒரு லேட்டஸ்ட்டு அற்புதமான சிகிச்சை. நம்ம உடம்பில் ஸ்டெம் செல்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வயிற்றில் கொழுப்பில் ஸ்டோர்டாக இருக்குது. அதை வெளியெடுத்து ஸ்டெம் செல்களை பிரித்து நம்ம உடலில் ஆணுறுப்பில் செலுத்துறதன் மூலமாக ஆண்மை குறைவு போக்கலாம். பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். 5வது கட்டமாக அறுவை சிகிச்சை. மற்ற எதுலேயும் சரியாகலைன்னா அறுவை சிகிச்சை மூலமாக இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம முழுமையாக தீர்க்கலாம். டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான மனைவி இருப்பாங்க, அப்பியரன்ஸ் வைஸ் அண்ட் குட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சில பேர் வந்து லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அந்த பார்ட்னர் கிட்ட ஏன் அட்ராக்ட் ஆக மாட்றாங்க? பான் கிட்ட தான் அட்ராக்ட் ஆகிறாங்க. அதாவது எனக்கு வந்து பான் மேலே தான் அடிக்ஷன் அதிகமாக இருக்குது, பானை பார்த்தா தான் எனக்கு வந்து அந்த இமேஜினேஷனுக்குள்ளேயே நான் போகிறேன் அப்படின்றாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை மைண்ட் ரீதியாவா? ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஏன் திரைப்படங்களை பார்க்குறீங்க புதுசாக வந்த உடனே? ஒரே ஒரு விஷயம், டைட்டானிக்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரே ஒரு கதை தான், காதல். இந்த காதல் ஆனால் அன்னைக்கு ஒரு விஜய் படமோ இல்லை வேறு ஒரு படமோ வந்ததுன்னா விழுந்து அடிச்சுட்டு போய் இந்த அல்லு அர்ஜுனில் ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க. போய் க்ரௌடு போய் ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் உயிரிழந்திருக்காங்க தியேட்டரில், சினிமா தியேட்டரில் சினிமா பார்க்குறது. அப்போது இந்த படங்கள் என்ன புதுசாக இருக்குது? எல்லாமே அதே தான். ஆனால் புதிய அமைப்பு, புதிய நடிகர்கள், புதிய காட்சி, புதிய அப்படின்னா அது ஒரு புதுமை, அந்த நியூனஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு த்ரில். மனைவி கூட நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் முதல்ல ஒரு மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுக்கு மேலே அவங்க பழகி போயிடுவாங்க. பினைல் எத்திலமைன்ற ஒரு ஹார்மோன் நமக்கு உடம்புல சுரக்கும். புதிதாக ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்க்கும்போது அந்த அட்ராக்ஷனில் அது ரொம்ப பீக்குக்கு போகும். உறவுலெல்லாம் ஈடுபடும்போது ரொம்ப உச்சகட்டத்துக்கு போகும், அட்ராக்ஷன் இருக்கும், எப்பயும் கூடயே இருக்கணும்னு தோணும். நாளாக ஆக அது நீடிக்க அந்த பிணையிலத்திலமைன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். வீடு, செல்ஃபோனு, எல்லா விஷயங்களையும் இது வரலாம். நீங்கள் ஒரு செல்ஃபோன் புதுசாக இன்றைக்கி வாங்குறீங்க, ஐஃபோன் புதுசாக லேட்டஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிட்டு இருப்போம். போன வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின ஐஃபோனை அவ்வளோ கவனம் செலுத்த மாட்டோம், அந்த அட்ராக்ஷன் இருக்காது. அது மாதிரி இந்த ஆபாச திரைப்படங்களில் வந்து எல்லாமே அதே செக்ஸாக இருந்தாலும் ஆட்கள் வேறு, காட்சிகள் வேறு, பல்வேறு அமைப்புகள் மாறி வர்றதுனால ஒரு நியூனஸ் இருக்குது, அதுக்குள்ளே த்ரில், எக்ஸைட்டேஷன் இருக்குது, புதிய திரைப்படங்களை பார்க்குற மாதிரி.
நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரே திரைப்படத்தை தான் பார்க்குறோம், ஒரே கதையமைப்பு, ஒரே விஷயம். ஆனால் புதுசு புதுசாக அவங்க சொல்கிற விதம், உத்திகளை மாற்றுற மாதிரி திரைப்படங்கள் அதே உத்தியை மாற்றிருப்பாங்க, ஆட்களை மாற்றிருப்பாங்க. அந்த நியூனஸ் த்ரில் இதில் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால பொர்னோகிராஃபி வந்து எப்போதும் அட்ராக்ஷன் இருக்கும், பிணையிலத்திலுமே அதிகமாக சுரந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் மனைவியோட நீங்கள் போகும்போது ஆரம்பத்தில் ஒரு நல்ல த்ரில் எக்ஸைட்டேஷன் இருக்கும். நாளாக அந்த பிணையிலத்திலமீன் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால உங்களுக்கு அந்த ஆர்வம், அதில் வேட்கை வந்து குறைஞ்சிரும். சில நேரம் அதனால தான் வெளியே அவங்க செக்ஸை நாடுறாங்க, மசாஜ் பார்லர் போகிறாங்க, வெளியே பெண்களை தேடுறாங்க, பல பெண்களோட உறவு வச்சுக்கவும் ஆர்வம் காட்டுறாங்க.